சிம்மன் அந்த பெண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு போகும்படி சொல்லிவிட்டு பின்பு அவனுக்கு உதவிய அந்த 5 பேர் அருகிலும் சென்று தேங்க்யூ என்று சொன்னான். அந்த 5வருக்கும் நடந்தது என்ன என்றே தெரியாததால் அவனை பார்த்து, எங்களை இங்க உட்கார சொன்னீங்க, ஆனா நாங்க எந்த ஹெல்ப்புமே பண்ணலையே, எதுக்கு தேங்க்யூ சொல்றீங்க என்று கேட்டனர். உடனே சிம்மன் சிரித்துவிட்டு, அது உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களோட உதவினாலதான் இன்னைக்கு அந்த 2 பேரோட உயிரும் காப்பாற்றப்பட்டிருக்கு என்று சொன்னான். அவர்கள் 5வரும் குழம்பிக் கொண்டு சிம்மனை பார்த்தனர். சிம்மன் அணுவை பார்த்து, கிளம்பலாமா என்று சொல்லிவிட்டு அவளை கூட்டிக் கொண்டு அங்கிருந்து சென்றான். காரில் வரும் வழியில் அவ்வளவு நேரம் கோபமாக இருந்தவள் இப்பொழுது சிம்மனை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டு வந்தாள். அணு தன்னை பார்ப்பதை பார்த்த சிம்மன் சிரித்து கொண்டே, என்ன மேடம், கோபம் இப்போவாச்சும் போயிடுச்சா என்று கேட்டான். என்னோட பிரச்சனையை பத்தி அப்புறம் பேசலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நடந்தது என்ன? நிஜமாவே நீ டாக்டர் தானா, இல்ல எதுவும் மந்திரவாதியா என்று கேட்டாள். அணு அப்படி கேட்டதும் சிம்மன் சிரித்து கொண்டே, என்ன நீ என்ன மந்திரவாதின்லாம் சொல்ற என்று கேட்டான். இல்ல, நானும் டாக்டர் தானே. அந்த பொண்ணோட பல்ஸை செக் பண்ணும்போது நிச்சயமா அந்த பொண்ணு உயிரோட இருக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அந்த அளவுக்கு கிரிட்டிக்கலா தான் இருந்தா. உன்னால எப்படி அந்த பொண்ணை காப்பாற்ற முடிஞ்சது என்று கேட்டாள். அனு, நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, நம்மளோட முன்னோர்கள் நமக்கு கண்டுபிடிச்ச மருத்துவம் தான் சிறந்தது. அதை நீங்க யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு நாள் இந்த உலகத்துக்கு இதை நான் ப்ரூவ் பண்ணுவேன் பாரு என்று சொல்லிவிட்டு அவன் காரை ஓட்டி கொண்டு வந்தான். அந்த பெண்ணை காப்பாற்றியதாலோ என்னவோ அவன் மீது இருந்த கோபம் எங்கு போனது என்றே தெரியாமல் சிம்மனை பார்த்து சிரித்துக்கொண்டே, எனிவே உன்னாலதான் இன்னைக்கு அந்த 2 உயிரும் காப்பாற்றப்பட்டிருக்கு. அதனால உன்னை நினைக்கும் போது எனக்கு பெருமையா தான் இருக்கு என்று சொன்னாள். நீ பெருமையா நினைக்கிற அளவுக்கு நான் இருக்கேன்ல, அது எனக்கு போதும். அப்புறம் அனு, ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த கோவத்தை கொஞ்சம் தள்ளி வை. இவ்வளவு அழகான உன்னோட முகத்துல கரும்புள்ளி மாதிரி உன்னோட கோபம் உன்னோட அழகை மறைக்குது, ப்ளீஸ் என்று சொன்னான். அவன் அப்படி சொன்னதும் சிரித்துக்கொண்டே, நிஜமாவே நான் அழகா இருக்கனா என்று கேட்டாள். இதுல என்ன சந்தேகம், இந்த ஏரியால உன்னை விட அழகான பொண்ணு யாரும் இல்லை என்று சொல்லி சிரித்தான். போதும் போதும் ஐஸ் வச்சது, என்னை கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ல விட்டுடு, எனக்கு அங்க முக்கியமான வேலை இருக்கு என்று சொன்னாள். அவ்வளவுதானே அனு, எனக்கு கட்டளை இட்டால் அதை நிறைவேற்ற தானே நான் இருக்கேன், இப்பவே டிராப் பண்றேன் என்று சொல்லிவிட்டு வண்டியை ஓட்டி வர, நீ நல்லா பேச கத்து வச்சிருக்க என்று சொல்லிக்கொண்டு அவளும் சிரித்து கொண்டே வந்தாள். சற்று நேரத்தில் இருவரும் அணுவின் ஹாஸ்பிட்டலுக்கு சென்றனர். அணுவின் அறைக்கு வெளியே நிறைய பேர் நின்று கொண்டிருக்க அங்கே ஏதோ சலசலவென்று சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. என்னாச்சு, என்னோட ரூம்ல நானே இல்ல, எல்லாரும் என்ன பண்றீங்க என்று கேட்டுக்கொண்டு அணு அங்கே வந்தாள். உடனே அணுவுடன் வேலை பார்க்கும் மற்ற டாக்டர்கள், அணு, உன்னை தேடி ஒருத்தன் வந்திருக்கான், செம்ம அம்சமா இருக்கிறான், அதுவும் கையில பொக்கையோட வந்திருக்கான் என்று சொல்லினர். என்ன, என்ன தேடி யார் வந்திருக்கா, அதுவும் கையில பொக்கையோட என்று சொல்லிக்கொண்டு அணு உள்ளே செல்ல அவளது சேரில் உட்கார்ந்திருந்தவன் அணுவின் குரல் கேட்டு திரும்பினான். அவனை பார்த்த அணு ஒரு சிறு புன்னகையுடன், ஹாய் ஜாக், நீ எப்போ வந்த என்று கேட்டாள். ஹாய் அனு டார்லிங், நான் ஏர்போர்ட்ல இருந்து ஸ்ட்ரைட்டா உன்னை பார்க்க தான் வந்தேன். எப்படி இருக்க? பார்த்து 3 வருஷம் ஆச்சு. சொல்லாம கொல்லாம நீ பாட்டுக்கு லண்டன்ல இருந்து கிளம்பி வந்தா என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம் உன்னை காண்டாக்ட் பண்ணலான்னு பார்த்தா உன்னை பத்தின எந்த டீட்டெயிலும் எனக்கு கிடைக்கல. நான் என்ன பண்ணேன், அதனாலதான் ஊருக்கு கிளம்பி வந்துட்டேன். இனிமே திரும்பி லண்டன் கூட நான் போறதா இல்லை என்று சொன்னான். ஜாக் அப்படி சொன்னதும் சிரித்து கொண்டிருந்த அணுவின் முகம் மாறி போனது. அவளின் முகம் ஏன் அப்படி வாடி போனது என்பதை புரிந்து கொண்ட சிம்மன் அவள் அருகில் வந்து, அணு, அது யாரு என்று கேட்டான். சிம்மனின் குரல் கேட்டு சுய உணர்வுக்கு வந்த அணு இது இது என்று ஏதோ சொல்ல வர, உடனே ஜாக் வேகமாக சிம்மன் அருகில் வந்து அவனது கையை நீட்டி, ஹலோ, ஐ எம் ஜாக், அணுவோட லவ்வர் என்று சொல்லி அணுவை பார்த்து கண் சிமிட்டினான். உடனே அணு ஜாக்கை பார்த்து முறைத்தாள். சிம்மன் அணுவிடம் கேள்வியாக, அவன் என்ன சொல்றான் என்று கேட்டான். அணு முறைப்பதை பார்த்த ஜாக் உடனே அவனது காதை பிடித்து கொண்டு, ஏய் என்னை எரிச்சிடுற மாதிரி முறைக்காத,
என்று சொன்னவன் சிம்மனிடம், ஒரு சின்ன திருத்தம், நான் அவளோட லவ்வர் இல்லை, ஆனா அனு என்னோட லவ்வர் என்று சொல்ல சிம்மன் குழம்பிக் கொண்டே, என்ன என்று கேட்டான். அது ஒன்றும் இல்லை பாஸ், இவளை எப்போ நான் லண்டனில் மீட் பண்ணணும் அப்போலேருந்து இவ பின்னாடியே நாய் மாதிரி சுற்றிட்டு இருக்கேன். ஆனால் இவ என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறா. இந்த உலகத்தில் காதல்னு ஒன்று இருக்குன்னா அந்த காதலுக்கு சொந்தக்காரி என்னோட அனு தான். அதே மாதிரி இந்த உலகத்தில் ஜாக்குக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா அதுவும் இந்த அனு கூட தான் என்று சொல்லி மறுபடியும் அணுவை பார்த்து சிரித்தான். அணுவோ ஜாக்கை முறைத்து கொண்டு, ஜாக், இப்போ எதுக்கு நீங்க வந்தேன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டாள். வேற எதுக்கு வருவாங்க, உன்னை சைட் அடிக்க தான் வந்தேன் என்று ஜாக் சொன்னான். உடனே அங்கிருந்த அனைவரும், நிஜமாவே நீ ரொம்ப லக்கி தான் பாரு, அவன் எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான், இப்படி ஒருத்தன் ப்ரப்போஸ் பண்ணா கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கணும், அதை விட்டுட்டு இப்படி உம்மனா மூஞ்சி மாதிரி இருக்கக்கூடாது என்று சொல்லி அவளை அங்கிருந்த அனைவரும் கிண்டல் செய்தனர். ஜாக் அப்படி சொன்னதும் ஒரு நிமிடம் அவனது நெற்றியை ஆராய்ந்து பார்த்த சிம்மனுக்கு ஜாக் உண்மையிலேயே நல்லவன் என்பது நன்றாக தெரிந்தது. அவன் அணு மீது உண்மையான காதல் தான் வைத்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட சிம்மன் அணுவை பார்த்து, சரி அனு, எனக்கு டைம் ஆச்சு, நீயும் உன்னோட ஃப்ரெண்டை ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியிருக்க, அப்புறம் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு கிளம்பி போனான். சிம்மா, நீ ஒன்றும் தப்பா நினைச்சுக்கலையே, ஜாக் எப்போதும் இப்படிதான், எல்லாத்தையும் விளையாட்டா தான் பேசுவான் என்று சொன்னாள். உடனே சிம்மன் அணு அருகில் வந்து ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டவன், அனு, உனக்கு கல்யாண வயசாயிடுச்சு, உன்னோட லைஃப்ல நல்ல பேர் வேணும். எனக்கு தெரிஞ்சு இந்த பையனை பார்க்கும்போது ரொம்ப நல்ல பையனாக தான் இருக்கான், நீ ஏன் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க கூடாது என்று கேட்டான். சிம்மன் அப்படி கேட்டதும் அணுவின் முகம் வாடி போனது. எப்படி தனது காதலை ஏற்றுக்கொள்வான் என்று நினைத்திருந்தவளுக்கு ஜாக்கை காதலி என்று சொன்னது மிகவும் ஏமாற்றமாக இருந்தது. அணு எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்க, அணு, எல்லார் வாழ்க்கையிலையும் எப்பவுமே கெட்டவங்க மட்டுமே வரமாட்டாங்க, ஒரு சில நேரம் நல்லவங்களும் வருவாங்க. நமக்காக படைக்கப்பட்டவங்க கண்டிப்பா நம்மளை தேடி ஒரு நாள் வருவாங்க. அவங்கள நாம தான் ப்ரெஷியஸா பார்த்துக்கணும். ஐ திங்க் உன்னோட ப்ரெஷியஸான பர்சன் இவன் தான் நினைக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு முடிவிடு. சரி, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். சற்று தூரம் சென்றவன் அணுவை திரும்பி பார்த்து, அனு, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா, வெல்விஷரா உன் கூட எப்பவும் நான் இருப்பேன், சரியா என்று சொல்லிவிட்டு தனது காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். சிம்மன் அங்கிருந்து சென்றதும் அனு எதுவும் சொல்லாமல் அமைதியாக நின்றாள். அவளது அமைதியை பார்த்த ஜாக் அவளது தோளில் கை போட்டு, உன்னை பார்க்க தான் இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கேன், என்னை கண்டுக்கவே மாட்டியா, நம்ம 2 பேரும் வெளியே போயிட்டு வரலாம் வா. உடனே அனு, இல்ல ஜாக், இன்னைக்கு நான் தான் டியூட்டி பார்க்கணும், ப்ளீஸ் இன்னொரு நாள் நம்ம வெளில போலாமே என்று சொன்னாள். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை மேடம், ஆல்ரெடி பெர்மிஷன் வாங்கியாச்சு, இன்னைக்கு உனக்கு லீவு தான், என் கூட வந்தே ஆகணும், வா வா போலாம் என்று சொன்னவன் அவளை பதில் பேச விடாமல் கையை பிடித்து கொண்டு வெளியே நின்று கொண்டிருந்த அவனது ராயல் காரை நோக்கி நடந்து சென்றான். ஜாக் அப்படி அணுவின் கையை பிடித்து நடந்து கொண்டு போவதை சில பேர் சந்தோஷமாகவும், சில பேர் இவள் நமக்கு கிடைக்காம போயிட்டாளே என்று வைத்தறிச்சலுடனும் அவர்களையே பார்த்து கொண்டிருந்தனர். தொடரும். அணுவின் ஹாஸ்பிட்டலிலிருந்து கிளம்பிய சிம்மன் வீட்டிற்கு சென்றான். மீனா வழக்கம் போல் வீட்டு வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள். உடனே சிம்மன், அம்மா, கொஞ்ச நேரமாவது ரெஸ்ட் எடுக்க கூடாதா என்று சொல்லி மீனாவின் கையை பிடித்து கூட்டி வந்து சோஃபாவில் உட்கார வைத்து கொண்டான். பின்பு அவனும் மீனா அருகில் உட்கார்ந்து கொண்டான். வீட்டில் ஒரு ஆளா இருக்க போர் அடிக்குது, அப்ப வீட்டு வேலையாவது பார்க்கணும்ல, அதனாலதான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். சரி, உனக்கு வேலை முடிஞ்சிடுச்சா, இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட என்று மீனா கேட்டாள். ஆமாமா, வேலை முடிஞ்சிடுச்சு, அதனாலதான் வந்துட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அவனது செல்போன் சினுங்கியது. அதை எடுத்து பார்த்தவன் அதில் கார்த்திக் என்னை பார்த்ததும் வேகமாக அட்டன் செய்து, சொல்லுங்க கார்த்திக் சார், தியா பாப்பா இப்ப எப்படி இருக்கா என்று கேட்டான். தியா ரொம்ப நல்லா இருக்கா, எப்ப பார்த்தாலும் அங்கிள் எப்ப பார்க்கலாம், அங்கிள் எப்ப பார்க்கலான்னு உன்னைதான் கேட்டுட்டே இருக்கா. அப்புறம் சிம்மா, நான் எதுக்கு ஃபோன் பண்ணனா, நீ ஏற்கனவே என்கிட்ட உன்னோட லைசன்ஸ் விஷயமா பேசியிருந்தல்ல, அதோட எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சிட்டேன். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு நீ வந்தனா அப்படியே தியா பாப்பாவையும் பார்த்த மாதிரி இருக்கும்.
உன்னோட லைசன்ஸையும் வாங்கின மாதிரி இருக்கும். அம்மாவுக்கும் லைசன்ஸ் கேட்டிருந்தல்ல, அதையும் அப்லோட் பண்ணிட்டேன் என்று சொன்னார். கார்த்திக் அப்படி சொன்னதும், எனக்கு தியா பாப்பாவை பார்க்கணும் போல தான் இருக்கு, கண்டிப்பா வரேன். அப்புறம் கார்த்திக் சார், நான் கேட்டதுல உங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லையே என்று கேட்டான். சிம்மா, இதுல எனக்கு என்ன சிரமம் இருக்கு? அவன் திறமையே இல்லாம போலி டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்து அவ்வளவு பேரோட உயிரையும் கொன்னுட்டு இருக்கான். உங்ககிட்ட மனிதர்களை காப்பாற்றக்கூடிய திறமை இருக்கு, அதுக்கு இடைஞ்சலா இந்த சர்டிஃபிகேட் இருக்கு. அதை கூட நான் கொடுக்க முடியலனா அப்புறம் இந்த பதவியில் நான் இருந்து என்ன பலன் என்று கார்த்திக் சொன்னார். இருந்தாலும் நீங்கள் பண்ணது எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப். எங்கே போனாலும் என்னோட பெரிய பிரச்சனையே இந்த லைசன்ஸ் தான் வந்து நிற்குது. இது எனக்கு கிடைச்சிட்டா அதுக்கப்புறம் நான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன் என்று சிம்மன் சொன்னான். சிம்மா, நீ ஒரு மிராக்கிள் டாக்டர். உன்னை மாதிரி ஒரு டாக்டர் கிடைக்கிறதுக்கு இந்த சிட்டி தான் கொடுத்து வச்சிருக்கணும். உன்னோட சேவை இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் தேவை. அதனால உன்னோட சேவையை தொடர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அப்புறம் சிம்மா, இன்னைக்கு ஈவினிங் உனக்காக உன்னோட சிஸ்டர் பார்த்து சமைக்க போறாங்க. ஸோ ப்ளீஸ் சீக்கிரம் வந்துடு. தியா பாப்பாவும் உன்னை பார்க்கறதுக்காக ஈகரா வெயிட்டிங்ல இருக்கா என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான். கார்த்திக்கிடம் பேசிவிட்டு மீனாவை பார்த்த சிம்மன், அம்மா, நீங்க அஃபிஷியல் டாக்டராக போறீங்க. உங்களுக்கு லைசன்ஸ் வாங்கியாச்சு. இனி உங்களுடைய கிளினிக்கை திறக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் பார்க்கணும். சரிம்மா, நீங்க இருங்க, நான் கிளினிக் திறக்கிறதுக்கு நல்ல இடம் கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சிம்மன் உடனே வீட்டிலிருந்து கிளம்பினான். டேய், இப்பதான் வந்த, உடனே கிளம்புனா என்ன அர்த்தம்? இருடா, ஒரு ஜூஸாவது கொண்டு வரேன் என்று மீனா சொன்னாள். இல்லம்மா, நான் வெளியில பாத்துக்கிறேன், நீங்க ரெஸ்ட் எடுங்க என்று சொல்லிவிட்டு சிம்மன் அங்கிருந்து கிளம்பினான். சிம்மன் சிட்டியை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்த இடத்தில் ஏதேனும் நல்ல பில்டிங் கிடைக்கிறதா என்று சுற்றி முற்றி பார்த்தான். அப்பொழுது ஒரு இடத்தில் போடப்பட்டிருந்த போர்டை பார்த்தவன் அவனது காரை நிறுத்திவிட்டு அந்த இடத்திற்கு சென்றான். அந்த போர்டில் இருந்த நம்பருக்கு டயல் செய்தான். சற்று நேரத்தில் அந்த இடத்தின் ஓனர் அங்கு வந்து சேர்ந்தார். சார், நீங்க தான் இந்த இடத்தோட ஓனரா என்று சிம்மன் கேட்டான். ஆமா தம்பி, நான் தான். நீங்க தான் ஃபோன் பண்ணதா என்று அந்த வயதானவர் கேட்டார். ஆமா சார், எனக்கு இந்த ஏரியாவில் ஒரு பில்டிங் வேணும். உங்க பில்டிங் எனக்கு கரெக்டா இருக்கும்னு தோணுது, அதனாலதான் இதை பார்க்கலான்னு வந்தேன் என்று சொன்னான். உடனே அவர், அப்படியா, இது நல்ல ஏரியாப்பா, இங்க என்ன ஷாப் ஓபன் பண்ணாலும் நல்லா சேல் ஆகும் என்று சொல்லிவிட்டு அந்த கடையை திறந்து காண்பித்தார். அந்த இடத்தை சுற்றி முற்றி பார்க்கையில் அது ட்ரெடிஷ்னல் முறையில் இருந்தது. அதை பார்க்கையிலேயே ஏற்கனவே அங்கு ரெஸ்டாரண்ட் வைத்திருந்தது நன்றாக தெரிந்தது. உடனே சிம்மன் தனது கண்களை மூடி இதற்கு முன்பு என்ன நடந்திருக்கும் என்று பார்த்தான். அந்த ரெஸ்டாரண்ட் நல்ல முறையில் நடந்து கொண்டிருந்தது. அங்குள்ள உணவுகள் அனைத்தும் நன்றாக இருப்பதால் அனைவரும் தேடி வந்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர். திடீரென்று என்ன நடந்தது என்று தெரியாமல் உணவில் ஏதேதோ பூச்சிகள் கிடக்க சாப்பிட்ட அனைவருக்கும் ஃபுட் பாய்சன் ஆக அந்த கடை இதற்கு மேல் செயல்படக்கூடாது என்று கவர்மெண்டால் சீல் செய்யப்பட்டிருந்தது. அதையெல்லாம் கண்டு கொண்டவன் அந்த ஓனரிடம் எதுவும் சொல்லாமல், சரி சொல்லுங்க, இதுக்கு முன்னாடி இங்கே ஏதோ ரெஸ்டாரண்ட் நடந்த மாதிரி இருக்கு, நல்லா ஓடுற இடத்துல எதுக்கு இதை வியாபாரம் பண்ணாம பூட்டி போட்டாங்க என்று கேட்டான். உடனே அந்த கடையின் ஓனர் சிரித்து கொண்டே, பரவாயில்ல தம்பி, இடத்த பார்த்த உடனே இதுக்கு முன்னாடி இங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டீங்களே, நல்லா தான் தம்பி பிஸ்னஸ் ஓடிட்டு இருந்தது. சொல்லப்போனால் அந்த பிஸ்னஸை நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு 2-3 பிஸ்னஸ் இருக்குது, என்னால் இதையும் சேர்த்து பண்ண முடியல, அதனால தான் இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். நீங்கள் ஒரு 10 லட்சம் கொடுத்துட்டு இதை எடுத்துக்கோங்க தம்பி என்று அந்த ஓனர் சொன்னார். என்ன 10 லட்சமா? இது என்ன பகல் கொள்ளையா இருக்கு? இந்த இடத்துக்கு எப்படி 10 லட்சம் கொடுக்க முடியும்? அதுவும் கவர்மெண்டால சீல் செய்யப்பட்ட கடைக்கு நான் எப்படி 10 லட்சம் கொடுக்கிறது என்று கேட்டான். சிம்மன் அப்படி சொன்னதும் அந்த வயதானவர் ஆச்சரியமாக, தம்பி, இது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்டார். உடனே சிம்மன், ஒரு கடைக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் வருவோம். உங்களுக்கும் பாதகம் வேணாம், எனக்கும் பாதகம் வேணாம், சரியான விலையை சொல்லுங்க என்று சிம்மன் கேட்டான். சரி தம்பி, உங்களுக்காக குறைச்சு ஒரு 7 லட்சம் தந்துட்டு இந்த கடையை எடுத்துக்கோங்க என்று சொன்னார். உடனே சிம்மன் அந்த வயதானவரின் நெற்றியை நோக்கினான். 5 நிமிடம் அமைதியாக இருந்தவன், நல்லா ரன் ஆகிட்டு இருந்த உங்களோட ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் திடீர்னு ஏன் டல் ஆயிடுச்சுன்னு தெரியுமா? அடுத்தடுத்து உங்களோட எல்லா பிஸ்னஸ்லையும் ஏன் லாஸ் ஆகிட்டே இருக்குன்னு தெரியுமா என்று கேட்டான். சிம்மன் அப்படி கேட்டதும் ஆச்சரியமாக, தம்பி, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களை பார்த்தா ஏதோ சாதாரண சின்ன பையன் மாதிரி இருக்கு, ஆனா நீங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது யாரோ மகான் பேசுற மாதிரில இருக்கு என்று சொன்னார். உடனே சிம்மன் சிரித்து விட்டு,
நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள்லாம் இல்லைங்க. ஏதோ எங்க ஃபேமிலியில உள்ளவங்களுக்கு இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் தெரியும். அதனால சொல்றேன். உங்களோட இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு யாரோ ஒரு துறவி வந்திருக்காரு. அவரை நீங்க அவமதிச்சிருக்கீங்க. அவர் விட்ட சாபத்தினால தான் இப்படி எல்லாமே நடந்திருக்கு என்று சொன்னான். சிம்மன் அப்படி சொன்னதும் யோசித்து பார்த்தவர், ஆமா தம்பி, ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி காவி வேஷ்டி கட்டிட்டு நீண்ட தாடியோட ஜட முடியுமா ஒருத்தன் வந்தான். அவரை பார்க்கவே அழுக்கா இருந்தாரு. எல்லாருமே உள்ள உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவரை நான் சாப்பிட உள்ள விட்டேன், அவ்வளோதான், மற்ற எல்லாரும் எஞ்சி போயிடுவாங்க. வியாபாரம் கெட்டு போயிடுமேன்னு அவரை கொஞ்சம் மரியாதை குறைவா அந்த கடையை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டேன். அவர் போகும்போது என்னை பார்த்து முறைச்சிட்டே எதுவும் சொல்லாம அமைதியா அங்கிருந்து போயிட்டாரு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அன்னையிலிருந்து தான் எனக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. ஒருவேளை அதனால தான் எனக்கு இப்படி எல்லாம் நடக்குதா? உங்களால இதுல இருந்து என்னை காப்பாற்ற முடியுமா என்று கேட்டார். நிச்சயம் என்னால காப்பாற்ற முடியும். ஆனா அதுக்கு பதிலா இந்த கடையை எனக்கு கரெக்டான வேல்யூக்கு தரணும், சரியா என்று சொன்னான். சரி தம்பி, மார்க்கெட்ல இருக்கிறதுலே சீப்பான ரேட்டுக்கு வெறும் 5 லட்சத்துக்கு இந்த கடையை எடுத்துக்கோங்க. என்னை மட்டும் இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துங்க தம்பி என்று சொன்னார். சரி என்று சொன்னவன் தனது பையில் இருந்த 4 சின்ன ஸ்டோன்ஸை வெளியே எடுத்தான். பின்பு, சார் நீங்க கொஞ்சம் வெளியே போறீங்களா என்று சொன்னான். உடனே அந்த கடைக்காரரும் வெளியில் சென்றார். அவர் அங்கிருந்து சென்றதும் அந்த 4 ஸ்டோனையும் தரையில் தூக்கி போட்டுவிட்டு பின்பு மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பித்தான். தரையில் கிடந்த அந்த கற்கள் அவன் மந்திரத்தை உச்சரிக்க உச்சரிக்க மெதுவாக மேலே எழுந்து நின்றது. பின்பு அந்த 4 கற்களிலும் கண்ணை கூசும் அளவிற்கு ஒளி தோன்றியது. அந்த ஒளி அந்த அறையில் இருந்த 4 மூலைக்கும் சென்றது. சற்று நேரத்தில் அந்த கற்கள் மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்பி தரையில் விழுந்தது. அந்த கற்கள் கீழே விழுந்த அடுத்த நொடி காட்டுக்குள் ஒரு மரத்தடிக்கு கீழ் தியானத்தில் இருந்த ஒரு முனிவர் வேகமாக தனது கண்களை திறந்து, என்னோட குரு வந்துட்டாரு என்று சொன்னார். சிம்மன் அந்த 4 கற்களையும் கீழே போட்டு தனது மந்திரத்தை உச்சரிக்க 4 கற்களும் மேலே எழுந்து அதிலிருந்து ஒரு ஒளி தோன்றி 4 திசையிலும் சென்றது. சிம்மன் அங்கு அப்படி செய்து கொண்டிருக்க காட்டுக்குள் மரத்தடியில் உட்கார்ந்து தியானத்தில் இருந்த ஒரு முனிவர் சட்டென்று தனது கண்களை திறந்து, என்னோட குரு, அவர் நிச்சயமா என்னோட குரு தான், அவர் வந்துட்டாரு. நான் போட்ட அந்த மந்திரக்கட்டை உடைக்கிறதுக்கு உண்டான சக்தி என்னோட குரு கிட்ட மட்டும்தான் இருக்கு. அவரை தவிர வேற யாராலையும் அதை உடைக்க முடியாது. குரு, நீங்க எங்க இருக்கீங்க? நிச்சயம் நான் உங்களை தேடி வருவேன் என்று சொல்லிவிட்டு அந்த முனிவர் அங்கிருந்து எழுந்தார். சாதாரண கற்களாக மாறியதும் அதை எடுத்து மறுபடியும் தனது பேக்குக்குள் வைத்து கொண்டவன் அந்த பில்டிங்கை விட்டு வெளியில் சென்றான். வெளியில் நின்று கொண்டிருந்த அந்த பில்டிங் ஓனரிடம், இதுக்கு மேல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீங்க என்ன பிசினஸ் தொடங்கினாலும் அது இனிமே நல்லா நடக்கும் உங்களுக்கு என்று சொன்னான். உடனே அந்த பில்டிங் ஓனர், ரொம்ப நன்றி தம்பி, இனிமே என்னோட ஹோட்டலுக்கு யார் சாப்பிட வந்தாலும் அவங்கள மதிச்சு அவங்களுக்காக நான் சாப்பாடு கொடுப்பேன். யாரையும் இனிமே நான் அவமரியாதையா நடத்த மாட்டேன் என்று சொன்னார். உடனே சிம்மன் சிரித்து கொண்டு, அப்படின்னா இந்த பில்டிங் எனக்கு தரமாட்டீங்களா? நீங்களே இந்த பிசினஸ் பண்ண போறீங்களா என்று கேட்டான். அச்சச்சோ தம்பி, அப்படிலாம் இல்லை. இந்த பில்டிங்க்கு சொந்தக்காரர் இனிமே நீங்க தான் இந்த பில்டிங்க்கு ஓனர். நாளை காலையில இதே இடத்துல வந்து இந்த பில்டிங்கான டாக்குமெண்ட்டை நீங்க வாங்கிக்கோங்க தம்பி, நான் இப்ப கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு அந்த பில்டிங் ஓனர் அங்கிருந்து கிளம்பினார். அந்த பில்டிங் ஓனர் அங்கிருந்து சென்றதும் மறுபடியும் உள்ளே சென்றவன் இங்கு கிளினிக் வைக்க என்னென்ன தேவை, என்ன மாதிரி இன்டீரியர் டெக்கரேஷன் செய்ய வேண்டும் என்று அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவனது செல்போன் சினுங்கியது. தனது போனை எடுத்து பார்த்தவன் அதில் காயத்ரியின் எண்ணை பார்த்ததும் தான் அவளது நினைவு வந்தது. அச்சச்சோ, ஊருக்கு போயிட்டு வந்து இவகிட்ட பேசணும்னு நினைச்சோம், ஆனா பேசவே முடியலையே என நினைத்து கொண்டவன் போனை அட்டன் செய்து ஹலோ என்று கேட்டான். காயத்ரி சிம்மனின் குரலை கேட்டதும் அழுது கொண்டு, சிம்மா நீ எங்க இருக்க? உடனே ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமா என்று கேட்டாள். காயத்ரியின் அழுக்குரல் கேட்டதும் சிம்மனுக்கு ஏதோ போலானது. ஏதோ நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டவன் அவளிடம் அதற்கு மேல் எதுவும் பேசாமல், சரி நான் இப்பவே வரேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டலுக்கு சென்றான். ஹாஸ்பிட்டலுக்கு சென்றவன் மறுபடியும் காயத்ரிக்கு ஃபோன் செய்து, காயு நீ எங்க இருக்க? நல்லா தானே இருக்க? உனக்கு எதுவும் இல்லையே என்று கேட்டான்.
எனக்கு எதுவும் இல்லை சிம்மா, அம்மாவுக்கு தான் உடம்பு சரியில்லை. நீ ஊருக்கு கிளம்பி போன அடுத்த நாளே அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு அம்மா இங்கே வந்துட்டாங்க. ஒரு வாரமாக அம்மாவுக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஆனால் எதுவும் சரியான பாடு இல்லை. அம்மா கோமால இருக்காங்க என்று சொன்னாள். சரி காயு, நீ தைரியமா இரு, அழாத, அம்மாக்கு எதுவும் ஆகாது. ரூம் நம்பர் சொல்லு, நான் இப்பவே அங்க வரேன் என்று சிம்மன் சொன்னான். உடனே காயத்ரி அவனிடம் அவர்கள் தங்கியிருக்கும் ரூமின் எண்ணை சொன்னாள். சற்று நேரத்தில் காயத்ரி சொன்ன அறைக்கு சிம்மன் சென்றான். அந்த அறையில் 4 பேஷண்ட்டுகள் படுத்திருந்தனர். அதில் 3வது கட்டிலில் காயத்ரியின் தாய் லட்சுமி படுத்திருந்தார். அம்மாக்கு என்னாச்சு, எப்படி இப்படி ஆனாங்க என்று சிம்மன் கேட்டான். அப்பொழுது அங்கே வந்த வார்டு டாக்டர் சசிதரன், ஹாய் காயத்ரி. ஹலோ அங்கிள், ஆன்ட்டியோட ரிப்போர்ட் வந்துருச்சு என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் அருகில் வந்து நின்றான். சசிதரனை பார்த்ததும் காயத்ரியின் தந்தை விஸ்வநாதன், தம்பி ரிப்போர்ட் வந்துடுச்சா? என் ஒய்ஃபுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்றீங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு வந்து 1 வாரம் ஆச்சு, அவ இன்னும் கண்ணே முழிக்கல, என்னதான் அவளுக்கு பிரச்சனை என்று கேட்டார். அங்கிள், ரிப்போர்ட் இப்பதான் படிச்சு பார்த்தேன், ரிப்போர்ட்ல எந்த பிரச்சனையும் இல்லை, ஆன்ட்டி உடம்பு நல்லா தான் இருக்கு என்று சொன்னான். என்ன தம்பி, ஏற்கனவே எடுத்த ரிப்போர்ட்லயும் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டீங்க, இப்ப எடுத்த ரிப்போர்ட்லயும் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் ஏன் என்னோட மனைவி இன்னும் கண் முழிக்காம இருக்கா என்று கேட்டார். அங்கிள், அதுதான் எங்களுக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஆன்ட்டியோட கேஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. வெளியில இருந்து ஸ்பெஷலிஸ்ட் வர வச்சிருக்கோம். அவங்க கிட்ட சஜஸ்ட் பண்ணிட்டு இன்னும் நிறைய டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கு. அதை எடுத்ததுக்கு அப்புறம் தான் அங்கிள் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஆன்ட்டியை சரியாக்கி விடலாம் என்று சொல்லிவிட்டு காயத்ரியை பார்த்தவன் அவளை தலைமுதல் கால் வரை அப்படியே தனது கண்களால் ஸ்கேன் செய்தான். பின்பு அவளிடம் ஒரு அசட்டு சிரிப்பு சிரித்து, காயு, நீயும் 1 வாரமா வீட்டுக்கு போகாம தூங்காம இங்கேயே கஷ்டப்படுற பாரு. உன்னை பார்க்கையிலே ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி தெரியுது. உனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லைனா நான் என்னோட ரூம் கீ தரேன், நீ அங்க போய் ரெஸ்ட் எடுக்கிறியா என்று கேட்டான். அவன் சொல்லும் விதத்திலேயே அவனுக்கு காயத்ரி மீது ஒரு கண் இருக்கிறது என்பதை நன்றாக புரிந்து கொண்ட சிம்மன், ரிப்போர்ட்ல எதுவுமே இல்லைனா அப்புறம் எதுக்கு கோமால இருக்காங்க என்று கோபமாக சசிதரனிடம் கேட்டான். சிம்மன் அப்படி கேட்டதும் சசிதரன் சிம்மனை பார்த்து, அங்கிள், இது யாரு என்று கேட்டான். அப்பொழுதுதான் விஸ்வநாதனும் காயத்ரியை பார்த்து, காயத்ரி, இது யாருமா, சொல்லவே இல்லை என்று கேட்டார். உடனே காயத்ரி சற்று தயக்கத்துடன், அப்பா, நானே உங்ககிட்ட சொல்லணும்னு தான் இருந்தேன், இவர் என்னோட என்று சொல்ல வந்தவள் தனது தந்தையின் முகம் போனதை பார்த்துவிட்டு, என்னோட ஃப்ரெண்டுப்பா, என் கூட படிக்கிறாரு என்று பேச்சை மாற்றினாள். ஓ, கூட படிக்கிற பையனா, நான் கூட யாரும் டாக்டரோன்னு நினைச்சேன் என்று சசிதரன் எகத்தாளமாக சிம்மனை பார்த்து சிரித்தான். உடனே காயத்ரி, அவனும் டாக்டர் தான் படிச்சிட்டு இருக்கான், இன்னும் 1 வருஷத்துல படிப்பு முடிஞ்சிடும், இப்ப இன்டர்னா இருக்கான் என்று சொன்னாள். ஓ, இன்டர்னா இருக்கானா? இன்னும் டாக்டர் ஆகிறதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு தம்பி, நீ சாதாரண இன்டர்ன், உனக்கு என்ன தெரியும், நீ என்கிட்ட அதிகார தோரணையில கேட்குற என்று சசிதரன் சொன்னான். நான் வேணா சாதாரண இன்டர்னா இருக்கலாம், உன்ன மாதிரி மூளை இல்லாதவனா இருக்க முடியாது. ஒருத்தவங்க கோமால இருக்காங்க, அவங்களுக்கு என்னன்னு கண்டுபிடிக்க முடியல, நீ எல்லாம் ஒரு டாக்டரா என்று சொல்லிவிட்டு லட்சுமியின் அருகில் சென்றவன் அவரது கையை பிடித்து பல்ஸை செக் செய்தான். ஹை ஃபீவர் இருப்பதை பார்த்த சிம்மன் சசிதரனை முறைத்து கொண்டு, அவங்களுக்கு ஃபீவர் இருக்கு, அது மூளையை டேமேஜ் பண்ணணும், உனக்கு தெரியாதா என்று கேட்டான். ஹை ஃபீவரா? நாங்க காலையில செக் பண்ற வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க என்று சசிதரன் உளறினான். உடனே காயத்ரி, இல்ல, அம்மாவை இங்க வந்து சேர்த்த அடுத்த நாள்ல இருந்து ஹை ஃபீவர்ல தான் இருக்காங்க, நாங்க சொன்னதுக்கு ஃபீவர் குறையறதுக்கு இன்ஜெக்ஷன் போடுறோம்னு சொல்லி டெய்லி ஒரு இன்ஜெக்ஷன் தான் போட்டாங்களே தவிர அம்மாவுக்கு ஃபீவர் குறைஞ்ச மாதிரி இல்லை என்று சொன்னாள். என்ன, ஹை ஃபீவர் இருந்ததுல இருந்து இன்ஜெக்ஷன் போட்டாங்களா? இது எனக்கு தெரியாமலே போச்சு என்று சொன்னவன், அங்கிள் சாரி, நான் கவனிக்கல, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் ஆன்ட்டியை சரி பண்ணிடுவேன் என்று சொன்னான். அவங்களுக்கு ஃபீவர் வந்தது கூட தெரியாம இருக்கிற நீ அவங்கள சரி பண்றியா என்று சொல்லிவிட்டு தனது பேக்கில் இருந்த ஊசியை எடுத்து லக்ஷ்மியின் உடலில் செலுத்த சென்றான் சிம்மன். அப்பொழுது, என்ன பண்ற, இது ஹாஸ்பிட்டல், அதுவும் ஐ சொசைட்டி பீப்புள் மட்டும் பார்க்குற ஹாஸ்பிட்டல், இங்க வந்து எதுக்கு தேவையில்லாம ஊசியெல்லாம் எடுத்து ஃபிலிம் காட்டிட்டு இருக்க, அதெல்லாம் எடுத்து பேக்ல வை என்று சொன்னான். விஸ்வநாதன் காயத்ரியை பார்த்து, என்னம்மா இதெல்லாம் என்று கேட்டார். அப்பா, நிஜமாவே சிம்மன் ரொம்ப டேலண்டானவர்,
அவர் நிறைய உயிர்களை காப்பாத்திருக்காரு. என்னை நம்புங்கப்பா. சிம்மன் ட்ரீட்மெண்ட் பண்ணா அம்மாக்கு சரியாயிடும். அதனாலதான் நான் சிம்மனை வர சொன்னேன் என்று சொன்னாள். காயத்ரி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருச்சு? நீ படிச்ச பொண்ணு தானே. அவன் ஏதோ பைத்தியக்காரத்தனமா ஊசி வச்சுட்டு விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கான், நீயும் நம்புற என்று சசிதரன் சொன்னான். உடனே காயத்ரி கோபமாக, நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு. நாங்க வந்ததுல இருந்து அந்த பில்லு இந்த பில்லுன்னு பில்லு மேல பில்லு தான் வந்துட்டு இருக்கே தவிர எங்க அம்மாக்கு சரியான பாடு இல்ல. எனக்கு தெரியும் எங்க அம்மாக்கு என்ன பண்ணணும்னு என்று காயத்ரி கோபமாக பேசினாள். அங்கிள், அவ தான் ஏதோ கோபமா பேசுறா. நீங்களாவது நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. இது என்னோட வார்டு, நான் தான் இங்க ட்ரீட்மெண்ட் பண்ணணும் என்று அவனும் சற்று கோபமாக பேசினான். அவன் பேசுவதை காதில் வாங்காத சிம்மன், அங்கிள், இவங்களுக்கு ரத்தத்துல அலர்ஜி ஏற்பட்டிருக்கு, அதனாலதான் இப்படி இருக்காங்க என்று சொன்னான். என்ன, ரத்தத்துல அலர்ஜியா என்று அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியமாக கேட்டனர். இரத்தத்தில் அலர்ஜி ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னதும் அங்கிருந்த அனைவரும், என்ன, ரத்தத்துல அலர்ஜியா என்று ஆச்சரியமாக கேட்டனர். உடனே சிம்மன், அங்கிள், ஆன்ட்டிக்கு உடம்பு சரியில்லாததுக்கு முன்னாடி அவங்க உடம்புல காயம்பட்டு ரத்தம் எதுவும் வந்துச்சா என்று கேட்டான். சற்று நேரம் யோசித்த விஸ்வநாதன், ஆமா தம்பி, என்னோட மனைவி உடம்பு சரியில்லாததுக்கு முன்னாடி நான் சிக்கன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சிக்கன் சமைச்சு கேட்டேன். அவளும் அதுக்காக சிக்கன் கட் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்போ திடீர்னு அவளோட விரலை கட் பண்ணிக்கிட்டா. அப்போ கொஞ்சம் பிளட் அவளோட விரல்ல இருந்து வந்துச்சு. ஆனா அப்பவே அதுக்கு மருந்து போட்டுட்டாளே தம்பி என்று விஸ்வநாதன் சொன்னார். அதுதான் அங்கிள் பிரச்சனை. ஆன்ட்டி அந்த காயத்துக்கு ஒழுங்கா ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்காம அவங்க மறுபடியும் சமைக்கிற வேலையை பார்த்துட்டாங்க. வெறும் கையோட அந்த சிக்கனை தொட்டதுனால அதுல இருந்த நுண்ணுயிர் ரத்தம் வழியா அவங்களோட உடலுக்குள்ள போய் முட்டை பொறிச்சு தன்னோட இனப்பெருக்கத்தை எல்லா இடத்துலையும் பெருக்கிடுச்சு. அதோட விளைவாதான் ஆன்ட்டிக்கு இப்படி ஆயிருக்கு என்று சொன்னான். என்ன தம்பி, நீ ஏதேதோ சொல்ற. நீ சொல்றத கேட்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னோட ஒய்ஃபை சரிப்படுத்த முடியாதா என்று விஸ்வநாதன் கவலையாக கேட்டார். அங்கிள், அவன் தான் ஏதோ பைத்தியம் மாதிரி ரத்தம் நுண்ணுயிர்னு ஏதேதோ உளறிட்டு இருக்கான். நீங்களும் அதை நம்பிட்டு இருக்கீங்களே. அப்படி ஏதாவது இருந்திருந்தா நமக்கு கண்டிப்பா ரிசல்ட்ல தெரிஞ்சிருக்கும். நீங்க வெயிட் பண்ணுங்க. நான் ஆன்ட்டியை ட்ரீட் பண்றதுக்காக தான் ஸ்பெஷலிஸ்ட்டை வர வச்சிருக்கேன். அவங்க வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆன்ட்டிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் என்று சொன்னான். உடனே சிம்மன் கோபமாக சசிதரனை பார்த்து, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, பொதுவா ஸ்பெஷலிஸ்ட் எல்லாரும் திங்கக்கிழமை தான் வருவாங்க. அவங்க வந்து இவங்களை பார்த்து அதுக்கப்புறம் 5 நாள் கழிச்சு தான் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தொடங்குவீங்க. அது வரைக்கும் அவங்களோட உடல்நிலை அப்படியே இருக்கும்னு நினச்சிக்கிட்டியா? அவங்க கோமாவில் இருக்காங்க. அவங்க இன்னும் 2 நாள் இப்படியே இருந்தா அவங்கள காப்பாத்துறதே கஷ்டம் என்று சிம்மன் சொன்னான். சாதாரண இன்டர்னா இருக்கும் உனக்கு எப்படி இவ்வளோ தெரிஞ்சது என்று சசிதரன் அதிர்ச்சியாக பார்த்தான். பின்பு, அங்கிள், அவன் சாதாரண இன்டர்ன், அவனுக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது. அவன் சொல்றதை நீங்க நம்பாதீங்க, நான் சொல்றதை நம்புங்க என்று சசிதரன் விஸ்வநாதனிடம் சொன்னான். அவ்வளவு நேரம் சசிதரன் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்த விஸ்வநாதன், என்னோட ஒய்ஃபை இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து 1 வாரம் ஆச்சு. அவளுக்கு என்ன நோயின்னு கூட உன்னால கண்டுபிடிக்க முடியல. நீ அந்த பையனை குறை சொல்றியா? நீ என்னோட ஒய்ஃபை ட்ரீட்மெண்ட் பண்ணது போதும், மற்றதை நாங்க பார்த்துக்கிறோம் என்று சொன்னார். விஸ்வநாதன் அப்படி கோபமாக பேசுவதை பார்த்த சசிதரனுக்கு இதுக்கு மேல் அவன் சொல்வதை நம்ப போவதில்லை என்பதை புரிந்து போக, உடனே, இதை பாருங்க, என்னோட ரெஃபரன்ஸ் தான் நீங்க இங்க வந்தீங்க. இது என்னோட வார்டு. இங்க நான் தான் ட்ரீட் பண்ணணும். நான் வேற யாரையும் இங்க ட்ரீட்மெண்ட் பண்ண விட மாட்டேன். முதல்ல நீ இங்க இருந்து வெளியில போ. நீ இப்ப இங்க இருந்து போல, நான் இப்பவே இந்த ஹாஸ்பிட்டல் டீன் கிட்ட உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் என்று சிம்மனை பார்த்து கத்தினான். உடனே சிம்மன், கம்ப்ளைண்ட் பண்றதா இருந்தா முதல்ல உன்னதான் பண்ணணும். உனக்கு ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் தெரியுமா தெரியாதா? நாங்க 2 நாள் தொடர்ந்து ஒருத்தங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியும் அவங்களுக்கு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லைன்னா நமக்கு மேல இருக்கிற சீஃப் டாக்டர் கிட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்துட்டு ஃபர்தரா என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க. நீ 1 வாரமா இவங்களை பத்தி யார்கிட்டையும் எந்த தகவலும் சொல்லாம நீயே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. இதுக்கு என்ன காரணம்? உன்னால அவங்களை ட்ரீட்மெண்ட் பண்ண முடியலனா உனக்கு வர இன்சென்டிவ் கட் ஆயிடும் தானே நீ யார்கிட்டையும் சொல்லாம இருந்த என்று கேட்டான். இவ்வளவு விஷயத்த தெரிஞ்சு வச்சிருக்கிறானே என்று கோபமான சசிதரன், இங்க பாரு, நான் ஒழுங்கா சொல்லும் போதே அமைதியா இங்கிருந்து போயிரு, இல்லைன்னா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன். மரியாதையா வெளியில போ என்று கத்தினான். நீ யார வேணாலும் கூப்பிட்டுக்கோ. ஒரு டாக்டரோட வேலை ஒரு உயிர் ஆபத்துல இருக்கும்போது அதை காப்பாத்துறது தான். நான் என்னோட வேலையை தான் பண்ண போறேன் என்று சொல்லிவிட்டு அந்த ஊசியை எடுத்தவன் வேகமாக லட்சுமியின் உடலில் செலுத்த ஆரம்பித்தான்.
அவன் அந்த ஊசி ஒவ்வொன்றையும் செலுத்தும் வேகத்திலும் விதத்திலும் விஸ்வநாதன் ஆச்சரியப்பட்டு போனார். இப்படியெல்லாம் அவர் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது வயதானவர்கள் செய்வதை பார்த்திருக்கிறார். அதற்கு பிறகு இப்பொழுதுதான் பார்க்கிறார். விஸ்வநாதனும் ஆச்சரியமாக, காயத்ரி, இந்த பையனுக்கு எப்படி இந்த அக்கு பஞ்சர் மருத்துவம் தெரிஞ்சது? இதெல்லாம் முன்னாடி இருந்த வயசானவங்களுக்கு தான் தெரியும் என்று கேட்டார். அப்பா, இவனும் நம்ம ஊருக்கு பக்கத்துல தான்ப்பா இருந்திருக்கான். இவங்க தாத்தா பெரிய வைத்தியர் தான்ப்பா. அவங்க கிட்ட இருந்துதான் இவன் கத்துக்கிட்டான் என்று சொன்னாள். சிம்மன் லட்சுமியின் உடலில் ஊசியை செலுத்திய அடுத்த 10 நிமிடத்திலேயே லட்சுமி மெதுவாக கண்களை திறந்து பார்த்தாள். அம்மா, கண் விழிச்சிட்டாங்க என்று சொல்லிவிட்டு காயத்ரி வேகமாக லட்சுமியின் அருகே ஓடினாள். 1 வாரம் கழித்து தன் மனைவி கண் திறந்ததை பார்த்ததும் விஸ்வநாதன் வேகமாக, லட்சுமி என்று அவள் அருகில் ஓடினார். சசிதரனுக்கு முகம் கருத்து போனது. இவனால எப்படி சாத்தியமானது? இத்தனை நாள் என்ன நோயின்னு கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியலையே. இவன் வந்தான், ஊசிய வச்சு ஏதோ செஞ்சான், உடனே அவங்களும் கண் திறந்துட்டாங்க. இது எப்படி நடந்துச்சு என்று ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தான். காயத்ரியும் விஸ்வநாதனும் சிம்மனை பார்த்து, நினைச்சு கூட பார்க்க முடியல என்று சொல்லினர். அங்கிள், நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி. எதுக்காக நீங்க தேவையில்லாம எனக்கு நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் எதுவும் வேணாம் என்று சொன்னவன் லட்சுமியை பார்த்து, ஆண்டி, உங்களுக்கு இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி இருக்கும். நீங்க பயப்பட வேணாம். நல்லா ஆரோக்கியமானதா சாப்பிடுங்க. கொஞ்ச நாளைக்கு அசைவம் எதுவும் எடுத்துக்காம காய்கறியை மட்டும் எடுத்துக்கோங்க என்று சொன்னான். தம்பி, என்னோட மனைவிக்கு உடம்பு சரியாயிடுச்சா? அவ்வளவுதானா? வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா என்று விஸ்வநாதன் ஆச்சரியமாக கேட்டார். ஆமா அங்கிள், அவங்களுக்கு சரியாயிடுச்சு. தாராளமா வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். நான் தர மெடிசன்ஸ் மட்டும் கொடுங்க என்று சொன்னவன் காயத்ரியிடம் பிரிஸ்கிரிப்ஷனை நீட்டி, காயு, பார்த்துக்கோ என்று சொன்னான். அவ்வளவு நேரம் அமைதியாக நின்ற சசிதரன், நீ இன்னும் படிப்பையே முடிக்கல, அதுக்குள்ள இதெல்லாம் ட்ரீட் பண்றியா? உன்னை இப்பவே போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறேன் பாரு என்று சொல்லிவிட்டு வேகமாக அந்த ஹாஸ்பிட்டலின் சீஃப் டாக்டருக்கு போன் செய்தான். லக்ஷ்மி குணமாகியதை பார்த்ததும் அந்த வார்டில் இருந்த இன்னும் 2 பேரும், நாங்களும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து 10 நாள் ஆச்சு, ஆனா சரியான மாதிரி இல்ல, தயவு செஞ்சு எங்களையும் கொஞ்சம் பாக்குறீங்களா என்று கேட்டனர். உடனே சிம்மன், கண்டிப்பா என்று சொல்லிவிட்டு முதல் படுக்கையில் இருந்த ஒரு பெண்ணின் கையை பிடித்து பார்த்தான். உங்களுக்கு இம்யூனிட்டி லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால எந்த நோயும் டக்குன்னு உங்களை அஃபெக்ட் பண்ணிடுது. நீங்க உங்களோட இம்யூனிட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணாலே உங்களுக்கு எந்த நோயும் வராது. நான் தர பிரிஸ்கிரிப்ஷனை எடுத்துக்கோங்க, சரியா என்று சொல்லிவிட்டு அவர்களிடம் ஒரு பேப்பரை நீட்டினான். உடனே அவர்கள், அவ்வளவுதானா, வேற எதுவும் தேவையில்லையா என்று கேட்டனர். இல்ல, அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. இவங்களுக்கு நோயின்னு யார் சொன்னா என்று சிம்மன் கேட்டான். இதோ நிக்கிறானே, இவன் தான்ப்பா. என்னோட ஒய்ஃபுக்கு ஸ்டொமக் கேன்சர் இருக்கிறதுக்கான அறிகுறி இருக்கு, அதனால நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லி இங்க வச்சிருக்கான்ப்பா. இத பாரு, இந்த ட்ரிப்ஸ் தான் என்னோட ஒய்ஃப் வந்ததுல இருந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க என்று சொல்லி ஒரு பை நிறைய மெடிசினை எடுத்து கொடுத்தார். அதையெல்லாம் வாங்கி பார்த்த சிம்மன், இதெல்லாம் இங்க உள்ள மெடிசினே இல்லையே, இதெல்லாம் வெளிநாட்டுல இருந்து வந்தது, இதை எப்படி இங்க யூஸ் பண்றாங்க என்று சொல்லிவிட்டு சசிதரனை பார்த்தான். வேகமாக சசிதரன் ஓடி வந்து, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. இங்க உள்ள பேஷண்ட்டுக்கு என்ன மெடிசின் கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும், அதுதான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். நீ தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்காம முதல்ல இங்கிருந்து கிளம்பு என்று சொன்னான். உடனே சிம்மன் அவனது நெற்றியை உற்று பார்த்தான். அப்பொழுதுதான் அவன் வெளியில் இருக்கும் ஆட்களிடம் பணத்தை வாங்கி கொண்டு இங்கிருக்கும் நல்ல மெடிசின்களை வெளியில் விற்றுவிட்டு அதற்கு மாறாக வெளிநாட்டிலிருந்து இறக்கப்பட்ட தரமற்ற மெடிசின்களை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்பது தெரிந்தது. உடனே சிம்மன் கோபமாக, யூ பிளட்டி ராஸ்கல், நீ பார்க்கறது என்ன மாதிரி தொழில் தெரியுமா? கடவுளுக்கு சமமான தொழில். அந்த தொழிலை பார்த்துக்கிட்டு இவ்வளவு கேவலமான வேலை பார்க்கறியா? உனக்கு வெக்கமா இல்ல என்று சொன்னான். அங்கிருந்த அனைவரும் இவன் என்ன சொல்கிறான் என்று எதுவும் புரியாமல் பார்த்தனர். ஏய், நான் என்ன பண்றேன்? உனக்கு என்னை பத்தி என்ன தெரியும் என்று அவன் உளறிக்கொண்டே கேட்டான். எனக்கு உன்னை பத்தி எல்லாம் தெரியும். இங்க இருக்கிற எல்லா மெடிசனும் போலி மெடிசன். இதெல்லாம் உன்னோட சுய லாபத்துக்காக நீ தான் இங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்க. உன்னை எல்லாம் சும்மா விடக்கூடாது என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு வந்த சீஃப் டாக்டர், இங்கு என்ன நடக்குது என்று கேட்டார்.